தென்னெல்லாம் இப்படி ஆடுது விழப்போது போலடக்கா. திருப்ப திருப்ப ஒரே இடத்த காட்டணுன்னு யோசிக்காதீங்கோ. என்னன்னு சொன்னால் எனக்கு கூட வெளியில் போயிடாத சூழ்நிலை. பாருங்க, இது வந்து பாதை, இது இந்த ரோட்டும் பாதை தான். முடிஞ்சாப்புறன்னு ஓய்ந்தாப்புறன்னு சொல்லிச்சணும். ஸோ அதுக்கு பிறகு தான் நான் எடுக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ அதுக்கு முதல்ல எடுத்த வீடியோவும் இதில் நினச்சிருக்கேன், புயல் டைம் எடுத்த வீடியோவும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து ரோட் ஸோ பார்த்தீங்கன்னா காற்று ரொம்பவே பலமாக இருக்குது. வழியிலே போயிடலாம், அவ்வளோ காற்றடிக்குது. அனந்த் விலோக் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இந்த விடிய காலையில இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு கொண்டிருக்குது. ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சூறாவளி அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தவங்க, காற்றின் வேகம் வந்து அதிகரிக்கும்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிடிச்சிருக்க கூடியே அப்படியே காற்று கொண்டு பறக்குது. ஸோ அது சம்மந்தமான வீடியோவை தான் நான் பார்க்க போகிறேன். உங்களோட பிரதேசங்களில் எப்படி இந்த காற்றின் வேகம்னு சொல்லலாம் கமெண்ட் பண்ணணும். ஸோ அப்படியே வாங்க, மறக்காமல் நீங்கள் அனந்த் விலாக்குக்கு புதுசாக இருந்தால் அனந்த் விலாக் யூடியூப் சேனல் நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏழுமான அளவு வந்து இந்த இயற்கை அனுத்தினங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் காசாக கொடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை. உங்களால் முடிந்த பணங்கள் இல்லாமல் இந்த பொருட்களாக உணவுப் பொருட்கள், பிஸ்கெட் மற்றும் இந்த உலர் உணவுகள், இந்த நூடுல்ஸ் பேக்கெட் அப்படியான உணவுகளை வந்து உங்களால் ஏழுமானவர்கள் வாங்கி அதிகம் பகிருங்க என்று சொன்னால் இந்த இப்படியான தாழ்நில பிரதேசங்கள் இருக்கிற மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இலங்கையில். ஸோ வாங்க வீடியோவை பார்ப்போம். Anand vlog. Ampu ulankalai ampo tu varaverkin rom unkalin ataravu en rum tevai. இப்போ வந்து பார்த்தால் எங்களோட வீட்டை எல்லாம் விழுந்தாங்கள தென்னை ஒன்று விழுந்து போய்க்கிறாக்குது. காத்துண்டா பயங்கர காத்து, வேற லெவல். நேரம் வந்து 12:30க்கு மேலே. அது பாருங்க, காலையில் இருந்ததை விட இப்போ வந்து காற்றுன்ற வேகம் இப்போ இன்னும் ரொம்ப கூடிட்டு. எங்களோட வீட்டு மொத்தத்துலையும் இப்போ தண்ணி வந்துட்டு முதல் இல்லை. பாருங்க, இங்கே எங்களோட வீட்டில் இருந்த ஆரம்பம் சாடியிலெல்லாம் விழுந்து கிடக்குது. ஸோ காலையில் இருந்த தென்னை மட்டைகள் எல்லாம் தூக்கி வெளியில் போட்டாங்க, திருப்பி இப்போ எல்லாம் விழுந்துட்டுது. பாருங்க, வெளியில் ஃபுல்லாக வாசலால் வாசலுக்கு வரவே ஃபுல்லாக வெள்ளம். அதில் ஒரு வேலி ஒன்று விழுந்துருக்குது பாருங்க. வீட்டு வேலி ஒன்று விழுந்துருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ புயல் என்ற வேகம் வந்து ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொன்னால் காலையில் இருந்ததை விட ரொம்பவே சரியாக காற்றடிக்குது பலமாக. இந்த குடையெல்லாம் வந்து இழுத்து கொண்டு போகுது காற்று. ஒரே இடத்த தான் திருப்ப திருப்ப காட்டி கொண்டிருக்கணும்னு நினைக்காதீங்கோ. பட் ஸோ அங்கால போகிறதுக்கு வழி இல்லை மீன் ரொம்பவே காற்றடிக்குது. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா பருத்தித்துறை பகுதியிலேயும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். பாருங்கோ மக்களே, எல்லோரும் ரொம்ப அவதானமாக இருங்கோ. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதாங்க இந்த கொழும்பு பக்கங்கள் எல்லாம் வந்து இந்த புத்தளம் பகுதியில் எல்லாம் வந்து பஸ் ஒன்று வந்து மலைக்குள்ளே அகப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை விட வந்து பார்த்து கண்டி பிரதேசத்தில் ஒரு குடும்பம் ஒன்று நேற்று வந்து 3வது மாடியில் நின்று தங்களை காப்பாற்ற சொல்லி வீடியோ எல்லாம் போட்டிருந்தவங்க. அதே மாதிரி இலங்கை முழுவதும் பார்த்திங்கன்னா இலங்கை முழுவதுமே இந்த ஒரு அபாய நிலை ஏற்பட்டிருக்குது. இன்றைய தினம் வந்து இந்த தாளமுக்கம் வந்து அதாவது சூறாவளி இந்த காற்று வந்து வடபகுதியால் கடக்குதுன்னு சொல்லியிருந்தவ. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிலப்பரப்புகளால் தான் அது கடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இப்போ பாருங்க எங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கிற இடத்துல தான் நான் பாருங்க வந்து இந்த தென்னை மரம் வந்து இவ்வளவு ஒரு அசைது காற்றுக்கு அப்படி இங்கால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனை மரம் அப்படி ஆடுது. முதல்ல வந்து மின்சாரம் இல்லை, மின்சாரம் தடைப்பட்டுட்டுது. இந்த தென்னை ஓலைகளை பாருங்க எப்படி சுழல் காற்றுக்கு அப்படி ஆடுன்னு சொல்லி பாருங்க. நான் கூடயே பிடிக்கல அளவுக்கு கூட காற்று அந்த அளவுக்கு சும்மா சுழட்டி அடிக்குது பாருங்க. இந்த ஓ மலை ஒரு பக்கத்தால பாருங்கோ. காற்றின் வேகமும் கூடி இந்த மழையின் வேகமும் கூடுது பாருங்க. மழை வீழ்ச்சியும் கூடவே இருக்குது. அப்படி இடமே தெரியுது இல்லை. பாருங்க ஒரு பக்கம் மழை, இன்னொரு பக்கம் அப்படியே வந்து பார்த்தா புயல். ஏற்கனவே வெள்ளம். ஸோ இப்போ பெய்கிற மழைக்கு இன்னும் வெள்ளம் வரப்போ. ஓ நடுங்கு ஒரு பக்கம். நான் திருப்ப வலியுறுத்துறது வந்து எங்கள்கிட்ட வந்து நீங்கள் எதுவுமே தர வேண்டாம். ஸோ இந்த இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு கூடுதலாக பார்க்க போனால் இலங்கையில் பொதுவாக எல்லா இடத்துலையுமே பாதிக்கப்படுவோம்னா இருக்கணும். ஸோ ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கரையோர பிரதேசங்களில் மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழந்த நிலையில் தான் காணப்படுது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்கள் கடல் தொழிலை தான் நம்பி இருக்கிறார்கள். கடலுக்கெல்லாம் போயிடாது. ஸோ அதனால் வந்து உங்களால் முடிந்த ஏழுமான உதவிகளை நீங்கள் இந்த மக்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். ஓ தென்னெல்லாம் இப்படி ஆடுது, விழப்போது வளரக்கா. பார்த்தீங்கன்னா காற்று ரொம்பவே பலமாக இருக்குது. வழியிலே போயிடலாம், எனக்கு அவ்வளோ காற்றடிக்குது. ஸோ முதல் நான் வீடியோ காட்டினதை விட இப்போ வந்து பாருங்கோ காற்றின வேகம் கொஞ்சம் இன்னும் கூடிக்கொண்டு இருக்குது. ஸோ அங்கால வந்து இந்த வயர் கரண்ட் வயர் எல்லாம் வந்து அறந்து விழுந்திருக்காம். ஸோ அதுகளை நான் கொண்டு காட்டுறேன். என்ன வீட்டை விட்டு வெளியில் போக விடியணும் இல்லை, காற்று அவ்வளோ பலமாக அடிக்குது பாருங்கோ. குடியே எல்லாம் பறிக்குது. இந்த கரண்ட் வயரோட பாருங்க ஒரு தென்னம்பிள்ளை ஒன்று நிற்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மழை பெஞ்சு ஒன்று இருக்குது.
தாங்குது. கடையில் எல்லாமே பூட்டு. ஆபிக்க வேணான்னு சொல்லியிருக்கு. ஓ மை கடவுளே, பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பாவிக்கிற பாதையும் ஃபுல்லாகவே தண்ணி தான். இது குளத்துக்குள்ளால் நடந்து போகிறோம் நினைக்கிறாங்க. எஸ், உண்மைதான், குளத்துக்குள்ளால் தான் நடந்து எங்கட வீட்டுக்கு போகிறோம் பாருங்க. எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே தண்ணி. எனக்கு இந்த வருஷம் இது புது அனுபவம், புது ஏரியான்றதுனால ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இங்கே பாதைகள் எல்லாமே ஃபுல்லாக தண்ணி. இங்கே வீடுகளில் தண்ணி, வெள்ளம். ஸோ எங்களோட வீட்டிலையும் தண்ணி நிற்கிறதா. நான் ரோடுகள் எல்லாம் இப்படி தண்ணி இல்லை. இங்கே வந்து இந்த ரோடுகள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியாக இருக்குது. பாருங்கோ மக்களே, இப்படி எல்லா இடத்துலையுமே வெள்ளமாக தான் இருக்கும். இப்போ சொல்லாங்க, என்ன உங்களோட வீட்டு பக்கம் தான் வெள்ளம், எங்களோட வீட்டு பக்கம் வெள்ளம் இல்லைன்னு கொண்டு கேட்காதீங்க. எல்லாருக்குமே கஷ்டமான ஒரு நிலைமை தான். அப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்குதுங்கிற மக்கள். பாருங்க, வீட்டுக்குள்ளே போகல, ஆனால் வீட்டு வளவு ஃபுல்லாக தண்ணி, வீட்டை சுத்த வர தண்ணி. ஆக்களை பாருங்க, வெளியிடங்களுக்கு போய் வர்ற வசதிகள் கஷ்டம். எல்லா வீடுமே வெள்ளக்காடு. தண்ணி ஓடி வருது பாருங்க, அந்த ரோட்ல இருந்தா இது ஓடி வந்து அழிஞ்சு போகுது பாருங்க. காற்றின் வேகம், அதாவது வந்து காற்றின் வேகம் இன்னும் குறையலை, காற்றின் தன்மை இன்னும் குறையலை. ஸோ பாருங்க, அந்த ரோடுகள் எல்லாம் மரங்கள், இந்த தென்னை இலைகள், இந்த கஞ்சல் குப்பையெல்லாம் அட்டிப்பட்டு வந்திருக்கு பாருங்க. சைக்கிள், இந்த பாலை மரத்துலேருந்து பாலை எல்லாம் விழுந்துருக்குது, தென்னை மட்டை. இடங்கள் ஓரளவுக்கு வகையினும் அந்த இடத்துல நான் காட்டுற இடத்துல தண்ணி வேறு லெவலில் பாருங்க. இங்கால ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி, தண்ணிக்குள்ள போய் காட்ட போகிறோம். தண்ணி ஓடி வருது பாருங்க, அந்த ரோட்ல இருந்தா இது ஓடி வந்து அழிஞ்சு போகுது பாருங்க. காற்றின் வேகம், அதாவது வந்து காற்றின் வேகம் இன்னும் குறையலை, காற்றின் தன்மை இன்னும் குறையலை. ஸோ பாருங்க, இந்த ரோடுகள் எல்லாம் மரங்கள், இந்த தென்னை இலைகள், இந்த கஞ்சல் குப்பையெல்லாம் அட்டிப்பட்டு வந்திருக்கு பாருங்க. சைக்கிள், இந்த பாலை மரத்துலேருந்து பாலை எல்லாம் விழுந்துருக்குது, தென்னை மட்டை. இடங்கள் ஓரளவுக்கு வகையினும் அந்த இடத்துல நான் காட்டுற இடத்துல தண்ணி வேறு லெவலில் பாருங்க. இங்கால ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி, தண்ணிக்குள்ள போய் காட்ட போகிறோம். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து புயல், அதாவது 27ஆம் தேதிக்கு பிறகு புயல்லாம் முடிஞ்சாப்புறன்னு ஓய்ந்தாப்புறன்னு சொல்லிச்சினும். ஸோ அதுக்கு பிறகு தான் நான் எடுக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ அதுக்கு முதல்ல எடுத்த வீடியோவும் இதில் நினச்சிருக்கேன், புயல் டைம் எடுத்த வீடியோவும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து எவ்வளவு
நான் இது வந்து குளத்துக்குள்ளே நடந்து போகிறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் பாதை, பாவிக்கிற பாதை இதுதான். ஸோ பாருங்க மக்களே, எல்லா இடத்துலையும் வெள்ளம் நிறைய நிற்கும். பட் இது எங்களோட ஊரில், எங்களோட ஏரியாவில் உள்ளதை எங்களோட மக்கள் படுற கஷ்டங்களை தான் நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். உங்களால் எந்த முடிவுகள் யாராவது சமூக அமைப்புகள் யாராவது இருந்தால் இந்த எங்களோட மக்களுக்கு வந்து சாப்பாடுகள் இல்லாமல் இருந்தீங்க. ஸோ இந்த டைமுகளில் எதுவுமே செய்து கொள்ள முடியாதுண்டா. ஸோ மழை வெளியில் போயிடாது, கடைகளுக்கு போயிடாது, சாமான்கள் வாங்கி வந்தாலும் சமைக்கிறதுக்குரிய வசதிகள் இருந்தாலும் எல்லா பக்கத்தாலும் தண்ணி வெள்ளம். ஸோ பாருங்க, ஒரு வீடுகளுக்குள்ளேயும் எப்படி மழை தண்ணி நிற்குதுன்னு சொல்லி பாருங்க. அப்பா இன்னும் ஒரு வெள்ளமோ இல்லை மழையோ காற்றோ அடித்தால் இந்த நாடே தாக்கு பிடிக்காது. ஸோ அந்த வகையில் பாருங்க, எங்கட ஃபுல்லாக வீடுகள் எல்லாத்துக்குமே தண்ணி. இந்த ரோட்டில் மட்டும்தான் தண்ணின்னு சொன்னாலும் ஓரளவு சமாளிக்கலாம். பாருங்க, வீடுகளுக்குள்ள எல்லாமே தண்ணி. எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இது வந்து இங்கே கிட்டத்தட்ட இந்த முழங்காலுக்கு மேலே, இந்த இப்போ முழங்காலுக்கு கிட்ட தண்ணி நிற்கிது. பட் இது வந்து ஒரு பாதையா, ஒரு மெயின் ரோட், மெயின் பாதை. இப்போ வந்து காட்டில் இருந்து வர தண்ணியும் ஊர் மனைக்குள்ள இருக்கிற தண்ணியும் ஒன்று சேர்ந்து ஏற்கனவே நான் நினைக்கிறேன் போட் ஒன்று அதில் கட்டப்பட்டிருக்குது. ஸோ பாருங்கள், இப்படியே ஃபுல்லாகவே தண்ணி. இந்த ரோட்டெல்லாம் நான் நடந்து வந்தேன் பாருங்கள், அதில் எங்களோட வீடு தெரியுது. ஸோ இதெல்லாம் நடந்து வந்தேன் நான். இப்போ ஃபுல்லாகவே வெள்ளம் தான். திருப்ப ஒரே இடத்த காட்டணுன்னு யோசிக்காதீங்கோ. என்னன்னு சொன்னால் எனக்கு கூட வெளியில் போயிடாத சூழ்நிலை. பாருங்க, இது வந்து பாதை, இது இந்த ரோட்டும் பாதை தான், இந்த ரோட்டும் பாதை தான். ஸோ பாருங்கோ, அன்றைக்கும் இப்போ தான் சூரியன் கொஞ்சம் எட்டி பார்க்குறாரு.